அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குடமிளகாயை வச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு குடமிளகா சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 3/4 ஸ்பூன் முழு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துருச்சு பாருங்க. கடலைலாம் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு, கடலை பருப்புலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி நுணுக்கிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக தேவையில்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் அதில் சேர்த்துடலாம். குடமிளகாயை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். பாருங்க, ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறேன். நான் சோறில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். அதனால் இந்த குடமிளகாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன். பாருங்கள், 1 நிமிஷம் வதங்கிருச்சு குடமிளகா. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை இதில் சேர்த்துருவோம். இது நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச பொடி தான், இருந்தாலும் எண்ணெயில் நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதான் பொரிஞ்சு வருது. நல்லா 1 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்க சோறை இதில் சேர்த்துடலாம். இப்போ சோறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான குடமிளகா சாதம் பாருங்கள், ஈஸியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. இதுக்கு அந்த பெப்பர் போடும் போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துக்கிட்டு போடுங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாகணுன்னா காஞ்ச மிளகாயில் ஒன்று குறைச்சிருங்க. பட் மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவரு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இப்போ நீங்கள் ஒரு பெரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சுட சுட குடமிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.